Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 61வது பகுதிக்கு வரவேற்கிறேன். இதில் நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியேஷன்ஸ் டெய்லர்ஸ் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே தெரியும் கால்குலஸ். ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் ஆல்ரெடி +1 +2 படிச்சிருப்பீங்க. அது வந்து ஒரு முக்கியமான டூல். யாருக்குன்னா ஒரு முக்கியமான கருவி யாருக்குன்னா வந்து சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியர் இவங்களுக்கு எல்லாமே. ஓகே, ஸோ விஞ்ஞானிகளுக்கு, அப்புறம் வந்துட்டு பொறியியலாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமான கருவி. கால்குலஸ் வந்து எதை பற்றி படிக்குது அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் சேஞ்ச். ஓகே, ஸோ எப்படி வந்து சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத பற்றி கால்குலஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது அது வந்து கால்குலஸ். ஸோ இந்த கால்குலஸோட இதய துடிப்பு எதில் இருக்குன்னா டிஃபரன்ஷியேஷன். அதுக்கப்புறம் தான் இன்டகிரேஷன் வரும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் தான் வந்து அதோட இதய துடிப்பு. ஸோ அதோட ஹார்ட் ஆஃப் த கால்குலஸ் வந்து டிஃபரன்ஷியேஷன் தான். ஸோ சில ஃபண்டமெண்டல்ஸ் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெரிவேட்டிவ் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. அதுதான் வந்து டிஃபரன்ஷியேஷனே வந்துட்டு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு வாகனம் மாதிரி. ஓகே, ஸோ ஒரு வெஹிக்கிள், இட்ஸ் வெஹிக்கிள் ஃபார் ஃபண்டமெண்டல் வெஹிக்கிள் ஃபார் டிஃபரன்ஷியேஷன் வந்துட்டு டெரிவேட்டிவ் தான். ஸோ டெரிவேட்டிவ் அப்படின்றது என்னன்றது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கர்வ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கர்வில் வந்துட்டு இப்போ சப்போஸ் இது வந்துட்டு என்ன இருக்குன்னா, இது வந்துட்டு இந்த இடத்துல வந்து எக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இது x1 இது x2 இருக்குது அப்படின்னா, ஓகே, ஸோ இங்கே வந்து சப்போஸ் எஃப் ஆஃப் x1, ஓகே, சப்போஸ் இங்கே வந்து எஃப் ஆஃப் x1 இருக்குது, இங்கே எஃப் ஆஃப் x2 இருக்குது. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் x1 எஃப் ஆஃப் x2 வந்து இந்த 2 பாயிண்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இதில் ரெண்டுக்கும் இடையில உள்ள லைன் ஜாயினிங் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண முடியும்னா, இதில் லைன் ஜாயினிங் ஈக்குவேஷன் அல்லது ஸ்லோப் இப்படி இதில் இப்படி கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆகும்னா, எஃப் ஆஃப் x1 மைனஸ் எஃப் ஆஃப் x2 டிவைட் பை x1 மைனஸ் x2 ஆர் x2 மைனஸ் மாற்றி போட்டுக்கலாம், எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1 பை x2 மைனஸ் x1. ஸோ இது வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த x1 வந்து x2 பக்கத்தில் வருதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் x1 x2 இருக்குல்ல, இது வந்து நான் என்ன எடுக்க போகிறேன்னா, இந்த x1 இது வந்து சப்போஸ் இது எக்ஸ்னு எடுத்துகிட்டு எனக்கு வந்து x + Δx எடுக்கிறேன். ஓகே, அப்போ என்ன அப்போயே ஒரு ஸ்லோப் தான் வரப்போது எனக்கு. எனக்குள்ளே எஃப் ஆஃப் x + Δx வரப்போது. ஓகே, எஃப் ஆஃப் x + Δx வரப்போது, அல்லது வேறு எதாவது கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த எஃப் ஆஃப் x + Δxல வந்து என்ன வருதுன்றதை பார்க்குறேன். ஸோ அப்போ அதுக்குள்ள ஸ்லோப் என்னன்னு பார்த்தோம்னா, அது என்ன பார்த்தோம்னா எஃப் ஆஃப், ஸோ இது எப்படி எழுதுறாங்கன்னா எஃப் ஆஃப் x + Δx மைனஸ் எஃப் ஆஃப் x பை x + Δx மைனஸ் எக்ஸ்னல் தான். அப்போ இது என்ன ஆகும், இது வந்துட்டு எஃப் ஆஃப் x + Δx மைனஸ் எஃப் ஆஃப் x டிவைடட் பை Δxன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த Δx வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, இது வந்து ஒரு ஸ்லோப் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு டேஞ்சன்ட்டாக மாறிடும். ஓகே, இது வந்து ஒரு டேஞ்சன்ட்டாக மாறும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, டெரிவேட்டிவ் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா வந்து எப்படி வந்து அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் வந்துட்டு அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு கரஸ்பாண்டிங்காக மாறுது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறோம். ஸோ அது வந்து இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட் dy/dx at a எடுத்தோன்னா என்ன ஆகுனா, dy/dx at a at x = a எடுத்தோன்னா அது எப்படி எழுதுறான்னா, f of x plus a plus Δx மைனஸ் f of x f of a divided by Δx. ஓகே, ஸோ வந்து லிமிட் x Δx tends to 0 போட்டோன்னா என்ன ஆகும், லிமிட் Δx tends to 0 போட்டோன்னா இது வந்து என்ன வரும்னா ஒரு டேஞ்சன்ட்டாக மாறிட போகுது. ஸோ அதுதான் இதில் உள்ள கால்குலஸ் வந்து நீங்கள் படிச்சுப்பீங்க. அது பேஸ் பண்ணி நிறையா ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி வந்துட்டு நம்ம இது பண்ணுறது. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் த கால்குலஸ். சிட்டியில் வந்து எப்படி வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அல்லது ஒரு கண்ட்ரியில் வந்து எப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அது வந்து பாப்புலேஷன் டைனமிக்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் y = ஸோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், y = ஓகே, y = ay மைனஸ் by². ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா லாஜிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படி சொல்லலாம். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாப்புலேஷன் டைனமிக்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, எவாலுவேஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் பேலன்ஸோ இல்லை அனிமல்ஸோ அல்லது ஹியூமன் எப்படி இது அப்படின்னா அதை பற்றி பேசுறது. ஸோ இப்போ b = 0 இருந்துச்சுன்னா இது வந்துட்டு எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்தாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு பேர் வந்து மல்தாஸ் லான்னு பேர். மைனஸ் by² அப்படின்றது வந்து எப்படி வந்து க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது. ஸோ இதுதான் வந்துட்டு பாப்புலேஷன் ஆஃப் பிளான்ஸாக இருக்கலாம், அது அனிமல்ஸாக இருக்கலாம், அது ஹியூமனாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி A, B எல்லாமே வந்து டிபெண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு COVID-19 மாடல் எடுத்தீங்களோ அல்லது வந்து ஒரு கேன்சர் க்ரோத் மாடல் எடுத்திங்கன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா சப் t = α × ln of k/x of t × x of t எழுது.
ஸோ இதுவும் வந்து என்னன்னா இது ஒரு ஈக்குவேஷன்னா ஓகே, இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா. இது வந்து எபிடெமியாலஜி, அதாவது கேன்சர் க்ரோத்துக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. அல்லது வந்துட்டு டிசீஸ் வந்து ஒரு நோய் வந்து தொற்று நோய் வந்து எப்படி பரவுது அப்படின்றத படிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு எபிடெமியாலஜி மாடல். ஓகே, ஸோ இது வந்து அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பர்டிகுலர் கேஸ் வந்துட்டு கோவிட் வந்து கோம்பர்ட்ஸ் மாடல் அப்படின்றது. இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம்னா x ஆஃப் t ஈக்குவல் டு a e பவர் மைனஸ் b a e பவர் மைனஸ் b e பவர் மைனஸ் c இன்டூ t மைனஸ் t நாட்ன்றது வரும். ஸோ இது வந்துட்டு அந்த COVID-19 மாடல். ஸோ a and b c எல்லாமே வந்து ஒரு ஃபிட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து அதில் உள்ளது. இப்போ வந்து ஒரு பிரிட்ஜில் போகிறீங்க அல்லது உங்கள் பைக்கில் ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகுனா அதில் வந்து சஸ்பென்ஷன் வச்சுருப்பாங்க. ஓகே, அல்லது ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பால் அட்டாச் பண்ணுவீங்க. ஒரு பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பால் அட்டாச் பண்ணால் அது வந்து எப்படி வந்து ஆசிலேட் ஆகும் அப்படின்றது. ஸோ அதுக்கு பேர் வந்து மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம்னு பேர். ஓகே, ஸோ இந்த மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டமில் வந்து என்ன பண்ணோன்னா அதை ஒரு பொசிஷனில் வச்சுட்டு வந்து புஷ் பண்ணுறோம், அப்புறம் வந்து விட்டுறோம். அப்போ வந்து அதை நான் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பொசிஷன்லேருந்து அது டவுன்லோட் வந்து இழுக்க போகுது. ஸோ அப்போ என்ன ஆனால் இதுக்கு வந்து அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் இது பண்ணலாம். அது வந்து பிசிக்ஸில் திருப்பி சொல்லி கொடுப்பாங்க. குக்ஸ் லா வந்துட்டு F1 ஈக்குவல் டு மைனஸ் கேவை, அதாவது அந்த லா படி என்னன்னா அந்த எஃபர்ட் வந்துட்டு அதாவது போர்ஸ் ஒரு பக்கம் ஆக்ட் ஆகும், அது வந்து F1 ஈக்குவல் டு மைனஸ் கேவை. நியூட்டன்ஸ் லா படி அது என்னன்னா F ஈக்குவல் டு my டபுள் டாஷ்னு வரும். ஸோ இது ரெண்டே வந்து ஆப்போசிட்டாக இருக்க போது. ஸோ அது ரெண்டே சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரப்போனா ஒரு ஈக்குவேஷன் வரப்போது my டபுள் டாஷ் ப்ளஸ் கேவை ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு பேர். ஓகே, இதுக்கு பேர் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் அல்லது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் ஒரு வெயிட் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ அதில் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடில் வந்து எவ்வளோ ஸ்ப்ரிங்கு கான்ஸ்டன்ட் இருக்குது, எவ்வளோ வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்குங்க, அதெல்லாம் வந்து இது பண்ணோம்னா அதில் வந்து பீரியட் ஆஃப் மோஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அந்த பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம இது பண்ணலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அது இது பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் பைக் சஸ்பென்ஷன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இருக்கும். பைக்கில் வந்து ஒரு டேஷ்போர்ட் இருக்கும், அது வந்து அதில் போய் அட்டாச் ஆகி அதுக்கப்புறம் திருப்பாகும். ஸோ அப்போ அதில் என்ன ஆகும்னா இதில் வந்து டேம்பிங் போர்சஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ டேம்பிங் போர்சஸில் என்ன பண்ணால் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தில் ஆக்சுவலாக வந்து நமக்கு பிரிக்ஷனே இல்லை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் பிரிக்ஷன் இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து பிரிக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிக்ஷன் இருக்கும்போது அப்போ என்னன்னா டேம்பிங் ஆகும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இது பாருங்கள் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். இது முடியவே முடியாது. இந்த இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், முடியவே முடியாது. பட் ஆனால் ரியாலிட்டியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்க மாட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னன்னா அது வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஏன்னா அதில் வந்து பிரிக்ஷன் இருக்கும், அப்புறம் டேம்பிங், அதாவது ஆசிலேஷன்ஸ் வந்து எப்படி ஸ்லோவாக டை ஆகி என்னன்னா டேம்பிங் இதாகும். ஸோ அது போக வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து பிசிக்கல் டேம்பர் டாஸ்பாட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ டேம்பிங்கிறது ஒரு பிரிக்ஷன் ஃபோர்ஸ். அதை வந்து யூஸ் பண்ணோம்னா அது வந்து ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணோம்னா என்னன்னா இதே ஈக்குவேஷன் வந்து my டபுள் டாஷ் ப்ளஸ் cy டாஷ் ப்ளஸ் ky ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து அடுத்தது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணலாம் ஓவர் டேம்பிங்னா என்ன ஆகும், கிரிட்டிக்கல் டேம்பிங்னா என்ன ஆகும், அண்டர் டேம்பிங்னா என்ன ஆகும் அப்படின்றது. ஸோ அதில் வந்து அந்த சி ஸ்கொயர் இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி. அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் நமக்கு தெரியும் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்டு, ரியல் அண்ட் ஈக்குவல் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து எப்போ வந்து ஓவர் டேம்பிங் வரும், எப்போ கிரிட்டிக்கல் டேம்பிங் வரும், எப்போ அண்டர் டேம்பிங் வரும்ன்றதெல்லாம் வந்துட்டு பிசிக்ஸ் இதில் உள்ளது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ராப்ளம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பைக் இருக்குது, அந்த பைக்கில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த பைக்கோட வெயிட் வந்துட்டு 109 கிலோ இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஒரு 67.4 கிலோ இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து பைக்கில் ஏறி உட்காந்தோன்னே என்னன்னா அது சஸ்பென்ஷன் வந்து இதாகும். ஸோ அது வந்து ஒரு 9.8 சென்டிமீட்டர் இதாகுது. அப்புறம் வந்து அது வந்து ஈக்குலிபிரேஷன் பொசிஷனுக்கு வருது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த டேம்பிங் வந்து 360 டைம்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பைக்கோட இது என்ன ஆகும் அப்படின்றது வந்துட்டு இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த MCK என்னன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைப். ஸோ இதே ப்ராப்ளத்தை இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளத்துக்கு கொண்டு போகிறேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஏர்க்ராஃப்ட், அதாவது ஒரு லேண்டர். ஓகே, ஸோ ஒரு லேண்டர் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கீங்க. எங்கன்னா 2 பிளானட் இருக்குது. 2 பிளானட், ஒன்று வந்து மார்ஸு, இன்னொன்று வந்துட்டு நான் வந்துட்டு மூணு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பிளானட்டில் அது சேட்டலைட். ஸோ ஒன்று வந்துட்டு மூணையும் வந்துட்டு மார்ஸையும் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் வந்துட்டு நான் ஒரு லேண்டர் அனுப்புகிறேன். ஸோ ஒரு லேண்டர் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த லேண்டர் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அது வந்துட்டு மூன் லேண்டிங் இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா மார்ஸ் லேண்டில் கொண்டு போய் வைக்க போகிறேன். அப்போ என்ன ஆகுனா அந்த மூன் நிலாவில் போகக்கூடியதும் செவ்வாயில் போகக்கூடியதும் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அதோட என்விரான்மெண்ட் டிஃப்ரெண்ட். நிலாவோட ஈர்ப்பு விசை வந்து வேறு இருக்கும், செவ்வாயோட ஈர்ப்பு விசை வந்து வேறு இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஈர்ப்பு விசை அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வேறையாக இருக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்றது இது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லேண்ட் ஆக போகுது. அந்த லேண்ட் ஆகும்போது என்ன ஆகுனா அது போய் நிலாவில் வந்துட்டு அப்படி லேண்ட் ஆகும்போது என்ன ஆகுனா நம்ம ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகும்போது என்ன ஆகுனா அதுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணி அதை வந்துட்டு அந்த ரன்வேல போய் இது பண்ணுவாங்க. பட் இதில் வந்துட்டு அந்த மாதிரி ரன்வே எதுவும் இருக்காது. ஸோ அந்த ஏதோ ஒரு கார்ட் சர்ஃபேஸில் தான் போய் லேண்ட் ஆகுது. அப்படி லேண்ட் ஆகும்போது அது வந்து கண்ட்ரோல்டாக கொண்டு போய் அதில் இது பண்ணோம். இப்போ வந்து ஒரு ஸ்பீடில் போய் அது மோதுதுன்னா அது மோதும் போது ஈர்ப்பு விசை ஆல்ரெடி இழுக்க போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுனா இது வந்துட்டு
அங்கே போய் லேண்ட் ஆகும்போது அது வந்து ஜம்ப் அவுட் ஆகலாம் அல்லது வந்துட்டு தெரிச்சு போயிடலாம். ஓகே, ஸோ உடஞ்சி அப்படியே வெடிச்சு கூட போயிடலாம். ஸோ அப்போ வந்து அதை கண்ட்ரோல்டாக இது பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லேண்டர் வந்துட்டு ஒரு இது வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க, அது வந்து என்ன டிசைன் பண்ணிட்டீங்க, அது வந்துட்டு நிலாவில் வந்து லேண்ட் ஆகுது. இப்போ இந்த நிலாவில் லேண்ட் ஆகக்கூடிய இதை வந்துட்டு நான் செவ்வாய்க்கு யூஸ் பண்ண முடியுமா? அப்படி யூஸ் பண்ணோன்னா என்னோட பேராமீட்டர்ஸ் இந்த MCKலாம் இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நிலாவோட கிராவிட்டி வந்துட்டு 1.6 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஆனால் மார்ஸோட வந்து 3.7 மீட்டர். அப்போ நிலாவோட டிஃபைன் பண்ணது வந்து இது வந்து 2 டைம்ஸ் அட்லீஸ்ட் வந்து 2 டைம்ஸ் 2.5 டைம்ஸ் வந்து கூட இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து கரெக்டாக இருக்குமா இருக்காதான்றதை வந்து ஸ்டடி பண்ணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணால் இங்கே அந்த இதில் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி அதுக்கு வந்து எப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்குது அப்படின்றது. இதோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட ஸ்ப்ரிங் எவ்வளோ கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்றது. அது ஆல்மோஸ்ட் நம்ம பைக் மாதிரி தான். அந்த லேண்டரில் வந்து அந்த ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங் வந்து அது கண்ட்ரோல் பண்ணும், டாஸ்பாட் வந்து இது பண்ணும். ஸோ அதான் அந்த பிக்சரில் நான் கொடுத்துருக்கேன், எப்படி வந்து அது கண்ட்ரோல் பண்ணுன்றது. இதில் என்னென்னா அந்த t=0 வந்துட்டு அது வந்து டச் ஆகும்போது அது வந்து எப்படி பாட்டம் அவுட் ஆகுமா, அதாவது வந்து தெரிச்சு போயிருமா அல்லது வந்து சேஃபாக இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதை டேம்பிங் பண்ணணுமா அல்லது பண்ண தேவையில்லையா, மார்சியன் கிராவிட்டிக்கு தகுந்த மாதிரி அது மாற்றக்கூடாதா, இல்லை அது பாட்டம் அவுட் ஆகுமா, அது வெடிச்சு போயிருமா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம். அதுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் சில கொஸ்டின்ஸ் அதில். ஓகே, ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ் வந்து மார்ஸில் யூஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு அதே டிசென்ட்டில் வைக்கணுமா இல்லை வேறு டிசென்ட்டில் வைக்கணுமா, அதாவது அந்த ஸ்பீடு போகிறது வந்து குறைக்கணுமா இல்லை கூட்டணுமா, அப்படி குறைச்சோம்னா வெடிச்சு போமா இல்லை கூட்டினோம்னா வெடிச்சு போயிருமா, இல்லை இதெல்லாமே வந்து இது பண்ணும். ஸோ என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து சேஃப்டியாக மாஸ் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து கொஸ்டினாக நம்ம கேட்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆர்எல் சர்க்யூட், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போனீங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்க்யூட் வச்சுருப்பாங்க. அந்த சர்க்யூட்லேயே வந்து என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் I' + R/L × I = E/L. ஸோ இதெல்லாம் வந்து அதில் உள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். ஸோ இது வந்து எதில் இருந்து வருதுன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லால இருந்து இது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வந்து அதே மாதிரி இன்னொரு இது கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன ஓவர்வியூ கொடுத்துருக்கேன்னா நம்ம வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அதான் நம்மளோட கொஸ்டின். ஓகே, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றது தான். ஸோ ஜென்ரலாக நான் என்ன எழுத போகிறேன்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஒரு பர்டிகுலர் நம்ம வந்து கிளாஸாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்னா என்னன்னு பார்ப்போம், அப்புறம் வந்துட்டு பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் சின்ன ப்ராப்ளத்துலேருந்து போவோம். ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது dy/dt = ஸோ இப்போ கொடுத்த எல்லா ஈக்குவேஷனும் அந்த லேண்டர் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அல்லது நம்மளோட ஆர்எல்சி சர்க்யூட் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அல்லது நம்மளோட ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அல்லது நம்மளோட ஈக்குவேஷன் அந்த பாப்புலேஷன் டைனமிக்ஸ் ஈக்குவேஷனாக இருக்கட்டும் அல்லது எபிடெமியாலஜி மாடலாக இருக்கட்டும், எல்லாமே என்னென்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். அது எப்படி எழுதுனா dy/dt = f(t, y(t) அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுக்கு ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுக்குறேன், y(t0 = y0) அப்படின்னு ஒரு இனிஷியல் கண்டிஷன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு பேர். ஸோ இதோட டொமைன் என்னன்னு டிஃபைன் பண்ணோம். ஸோ டொமைன் வந்து இதில் என்ன அப்படின்னா t0 ≤ t ≤ t. ஓகே, ஸோ இது வந்து இதோட டொமைன் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க அல்லது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கோர்ஸில் படிச்சிருப்பீங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் dy/dx = x அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக சால்வ் பண்ணிடுவீங்க. என்னன்னா ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணுறீங்க. ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த dx போடும்போது இது என்ன ஆயிரும், இது வந்து y இது இது dy ஆயிரும், இது வந்துட்டு x dx இருக்கும். ஸோ இது ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணும்போது இது வந்து y ஆயிரும், இந்த பக்கம் என்ன x² வந்துடும். ஸோ இது மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்னன்னா நம்ம ப்ராப்ளம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா சில டைமில் வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் ஐவிபி ப்ராப்ளம் எப்படி எழுதுறேன்னா ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஜென்ரல் ஐவிபி ப்ராப்ளம் எப்படி எழுதுனா dny/dt n = some f (t, y(t, y') y', etc. y n-1 இது வந்து ஜென்ரலாக வந்து ஜென்ரல் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருப்பது. ஸோ இதில் வந்து திருப்ப நான் இனிஷியல் கண்டிஷன் ப்ரோஸ் பண்ணால் y(t0 = y0, y'(t0 = some y1, y'(t0 = y2, etc. y n-1 of t0 = some y n-1. ஸோ இது மாதிரி நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம்.
ஸோ இதுக்கு பேர் வந்து இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். இது எல்லாமே வந்து இதுக்கு பேர் ஏன் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்னா இதுதான் வந்து இனிஷியல். ஓகே, ஸோ இதான் இனிஷியல் பொசிஷன் அல்லது இனிஷியல் லொகேஷன் அல்லது இனிஷியல் டைம். ஸோ அந்த இனிஷியல் டைமில் வந்துட்டு நான் என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு ஒரு கண்டிஷன் ப்ரொப்போஸ் பண்ணுறேன், இந்த கண்டிஷன் ப்ரொப்போஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த இனிஷியல் பொசிஷன், ஸோ இதுலேயே அதே தான் T0 ≤ T ≤ T இருக்குது. ஸோ இந்த இனிஷியல் பொசிஷன் அல்லது இனிஷியல் டைமில் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணுறேன் அல்லது இம்போஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு பேர். இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேர் வந்து இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படின்னு பேர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த சின்ன ப்ராப்ளத்துக்கு வந்து எப்படி இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் நம்ம வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கோர்ஸில் படிச்சுப்போன்றது. ஸோ நம்ம இப்போ எப்படி அதை வந்துட்டு இதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ dy/dt = y + 1. ஓகே, ஸோ இது வந்துட்டு y(0) = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு 0 ≤ t ≤ tன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து இது டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் இன்ஃபினிட் வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதோட சொல்யூஷன் கண்டுபிடிச்சினா இதை என்ன பண்ணலாம், திருப்ப அதே மாதிரி தான். ஸோ ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணுங்கள். dy/dt y + 1ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா, நான் இது வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வரப்போகிறேன். ஓகே, ஸோ dy/dt இது வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா y + 1 ஓகே dt dy/dt ஓகே y + 1 1/y + 1 ஓகே இன்ட்டு dt. ஓகே, ஸோ dy/dt = இந்த பக்கம் திருப்ப dt ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் dt ஆயிரும். ஓகே, அல்லது இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, நான் வந்து இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் dy/dt வித் ரெஸ்பெக்ட் டு dt இது பண்ணால் dy/dt dt = y + 1 dt போட்டுக்கலாம். பட் இது வந்துட்டு எனது dt-யோட இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்புறம் இது வந்து dy/y + 1ன்னு வரப்போகுது = dt. ஓகே, ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ln of y + 1 = t + some constant வரப்போகுது. நமக்கு வந்து y(0) = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண என்ன போகுது. ஸோ இது கண்டுபிடிச்சேன்னா ஸோ ஸோ ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணால் y + 1 = e⁻t + c வரப்போகுது. ஓகே, e⁻t + c வரப்போகுது. அப்போ y = e⁻t + c - 1ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ y(0) = 0ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணால் y(0) = 0னா இது என்னன்னா 0 = e⁻t வந்து 0, ஸோ e⁻c - 1ன்னு வரப்போகுது. ஓகே, அப்போ e⁻c = 1னா c = 0வாக தான் இருக்க போகுது. ஓகே, e⁻c எப்போ வந்து 1 ஆனால் c = 0 இருக்கும்போது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து y = e⁻t - 1 இதான் இதோட சொல்யூஷன். ஓகே, இது வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த dy/dt ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜென்ரலாக எடுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம், பட் வந்து ஜென்ரலாக நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இது சில கொஸ்டின்ஸ் கேட்கணும், ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ dy/dt = f(t, y) அப்படின்னு இருக்குன்னா யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இது வந்து இப்படி எழுதிடுவீங்க. dy/dt dy = f(t, y) dt. ஓகே, ஸோ இது ரேஷியோ கிடையாது. ஓகே, இது வந்து ரேஷியோ கிடையாது இப்படி எழுதுறதுக்கு. இது வந்து ரேஷியோ கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. dy/dtன்றது ரேஷியோ கிடையாது. இது வந்து என்னது, நம்ம வந்து ஆக்சுவலாக இன்டெகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t வரதுனால இந்த இது எழுதுறோம். ஓகே, ஸோ இது வந்து ரேஷியோ கிடையாது. இந்த ஸ்டெப் வந்து ஆக்சுவலாக எழுதுவாங்க, பட் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரேஷியோ கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டு பக்கம் வந்து அதோட ஆன்டி டெரிவேட்டிவ், அதாவது இன்டெகிரல் வந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க, அதனால இதை கண்டுபிடிக்கிங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகுனா, இதை ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணும்போது இது வந்து f(ty, dt) அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா y = இது வந்து நான் y = f(t, y) dt)ன்னு எழுதுறீங்க. ஓகே, ஸோ இது வந்து ரேஷியோ கிடையாது. இது எப்போ பாசிபிள் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து கண்டிஷன் எஃப் வந்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணுன்றது கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து கண்டினியூஸாக இருக்கா, இல்லை ஏன்னா இங்கே இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணாலும் அது கண்டினியூஸாக இருக்கா, அல்லது வந்துட்டு கண்டினியூஷன் டீயாக இருக்கா, அல்லது கண்டினியூஷன் ஒய்யாக இருக்கா, அல்லது கண்டினியூஸ் அது ரெண்டுலேயுமே கண்டினியூஸாக இருக்கணுமா, அப்புறம் வந்துட்டு எங்கே அது டிஃபைனாக இருக்கணும், எங்கே வந்து அது பவுண்டடாக இருக்கணும், இதெல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு தியரம் இருக்குது, அதுக்கு பேர் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் தியரம். ஸோ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த இதுவும் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உள்ளதா, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் உங்களோட ப்ராப்ளம் வந்து y' = f(t, y) அப்படின்னு இருக்கு, அப்புறம் y(t0) = some y0 இருக்கு. இது வந்து ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அந்த இது வந்து டிஃபைன் ஆயிருக்கு, ஒரு டொமைனில் டிஃபைன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு வேல்யூ டொமைனில் இது டிஃபைன் ஆயிருக்கு. சப்போஸ் இது வந்துட்டு f(t, y) வந்து கண்டினியூஸ், f(t, y) வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, இது வந்து கண்டினியூஸ். அது போக என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு
இன் சம் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ இட்ஸ் கண்டினியூஸ் இன் சம் ரெக்டாங்கிள். ஓகே, இது வந்து சம் ரெக்டாங்கிள். அந்த ரெக்டாங்கிள் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, இந்த ரெக்டாங்கிள் வந்து ஆர் சச் தட் டி மைனஸ் ஒய் லெஸ் தேன் டி மைனஸ் டி நாட். ஓகே, டி மைனஸ் டி நாட் லெஸ் தேன் ஏ கமா ஒய் மைனஸ் ஒய் நாட் லெஸ் தேன் பி. இந்த ரெக்டாங்கிள் வந்து இது வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அது போக வந்து இது பவுண்டடாகவும் இருக்குது. ஓகே, இது வந்து பவுண்டடாகவும் இருக்குது. இது பவுண்டடாகவும் இருக்குது. மீன்ஸ் அது வந்து ரொம்ப பெரிய நம்பரில் அது வந்து ஒரு ஒரு சின்ன இதுக்குள்ளே வந்து அடைச்சிடலாம் அப்படின்றது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு மீனிங் பவுண்டட்னஸ்னா என்ன மீனிங்னா எஃப் ஆஃப் டி கமா ஒய் வந்து எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் டி கமா ஒய் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவாக இருக்கும். ஓகே, அந்த ரெக்டாங்கிள் வந்து அது வந்து பவுண்டராக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ, இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் அட்லீஸ்ட் இருக்கும். அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அந்த சொல்யூஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இது வந்து இந்த என்டையர் ரெக்டாங்கிள் இருக்காது. அது அப்படி இல்லாமல் என்ன இருக்குன்னா இது வந்து ஒரு சின்ன அதோட குட்டி ரெக்டாங்கிள் அல்லது அதே ரெக்டாங்கிள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெக்டாங்கிள் வந்து எப்படி இருக்கு போதுனா இது வந்து இந்த இதில் இருக்கும்போது டி மைனஸ் டி நாட் லெஸ் தென் ஆல்ஃபா. ஓகே, டி மைனஸ் டி நாட் லெஸ் தென் ஆல்ஃபா அப்படின்ற இதில் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ அது அந்த இன்டர்வல் அது இருக்க போது அந்த ஆல்ஃபான்றது என்ன அப்படின்னா ஆல்ஃபான்றது மினிமம் ஆஃப் ஏ கமா பி பை கே. அதாவது நமக்கு வந்து இங்கே ஒரு ஏ இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஒரு கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டோட மினிமம் எது இருக்கோ அந்த இதில் தான் வந்து இதாக இருக்குது. சப்போஸ் இது வந்து ஏவாகவே வந்துருச்சுன்னா அந்த என்டையர் இன்டர்வல் வரப்போது. இன்கேஸ் ஏ பி பை கேவா ஏவோட பி பை கே வந்து சிறுசாக இருந்துச்சுன்னா அந்த இன்டர்வல் தான் அது இருக்க போகுது. ஓகே, ஸோ அது வந்து கண்டிப்பாக கேரண்டீட். ரிமைனிங் பிளேஸில் இருக்குமா இருக்காதான்றது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் வந்து இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிச்சா இருக்கும். ஸோ இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் டி கமா வந்து கண்டினியூஸாக இருக்கணும், இந்த ரெக்டாங்கிளில் பவுண்டடாக இருக்கணும், அதே ரெக்டாங்கிளில். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஒரு குட்டி ரெக்டாங்கிளில் அல்லது இந்த இன்டர்வலில் டி மைனஸ் டி நாட் லெஸ் தேன் ஆல்ஃபான்ற இன்டர்வலில் கண்டிப்பாக நம்ம இருக்கும். அது வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிகர் பார்க்கலாம். அதில் வந்து ஒரு இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக கரெக்டாக ஃபுல் ரெக்டாங்கிள் வந்துருக்கு, ஃபுல் இன்டர்வல் வந்துருக்கு, இன்னொருக்கு வந்து ஃபுல் இன்டர்வல் வரல. ஸோ இப்போ யூனிக்னஸ் தியரம், யூனிக்னஸ் என்ன சொல்ல போகுதுன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுது. அடுத்த தியரம் என்ன சொல்ல போகுதுன்னா எக்ஸாக்ட்லி ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்னு சொல்ல போகுது. ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் தேவை? இதே கண்டிஷன்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அடிஷனலாக இன்னொரு கண்டிஷன் போட போகிறேன். எஃப்ஒய்யும் வந்துட்டு, அதாவது எஃப்ஒய்ன்றது என்ன அப்படின்னா இதோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் டோ எஃப் பை டோ ஒய். ஓகே, இதுவும் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். கண்டினியூஸ் மட்டும் இல்லை, என்னவா இருக்கணும்னா பவுண்டடாகவும் இருக்கணும். ஓகே, கண்டினியூஸ் மட்டும் இல்லை பவுண்டடாகவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ கண்டினியூஸ் மட்டும் இல்லை அது பவுண்டடாகவும் இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இது வந்து எஃப்ஒய் ஆஃப் டி கமா ஒய் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் எம். ஓகே, ஸோ இதுவும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த இதுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்க்கு வந்துட்டு யூனிக் சொல்யூஷன் இருக்கும். அட்மோஸ்ட் சொல்யூஷன், அதாவது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அதுவும் எங்கன்னா இந்த இன்டர்வலில் தான் அதுவும் திருப்ப. ஓகே, ஸோ அதுவும் வந்துட்டு இதில் வந்து கண்டிப்பாக இருக்குன்றது நம்மளால் சொல்ல முடியும். வேறு இடத்துல இருக்குமா இருக்காதுன்றது நம்மளால் கேரண்டி பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து எக்ஸிஸ்டன் யூனிக்னஸ் தியரம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த எஃப்ஒய் டி கமா ஒய் வந்துட்டு ஆக்சுவலாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா லிப்சிட்ஸ் கண்டிஷன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லிப்சிட்ஸ் கண்டிஷன்றது என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் டி கமா ஒய் ஒன் மைனஸ் எஃப் ஆஃப் டி கமா ஒய் டூ ஓகே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம் எல் இன்டூ ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ. ஓகே, இதுக்கு பேர் வந்து லிப்சிட்ஸ் கண்டிஷன். அதாவது வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து டிஃபரன்சியேஷனோட டெஃபனிஷன் தான் அப்ளை பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, டிஃபரன்சியேஷனோட டெஃபனிஷன் அப்ளை பண்ணி அதை இது பண்ணுறோம். அதுக்கு வந்து லிப்சிட்ஸ் கண்டிஷன் அப்படின்றது பேர். ஓகே, ஸோ இது வந்து டிஃபரன்சியேஷன் டெஃபனிஷன் அப்ளை பண்ணுறோம். அது ஆக்சுவலாக டெல்டா ஒய் டென்ஸ் டு ஜீரோன்னு போடணும். இல்லை வந்து டெல்டா ஒய் டென்ஸ் டு ஜீரோ இல்லாமல் அதோட அந்த குவாசனை மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து வென்னவர் அந்த இதில் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லிப்சிட்ஸ் கண்டிஷன்ஸ் பேர். அந்த எல்லுக்கு பேர் வந்து லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட் பேர். இது வந்து ஒன் ஆஃப் த வீக்கர் கண்டிஷன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எஃப் ஆஃப் டிக்குமா வந்துட்டு டி மாட் ஒய் வந்து லிப்சிட்ஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அது எல் ஈக்குவல் டு 2 வந்துருக்கு இந்த ப்ராப்ளத்தில். ஸோ வந்து லிப்சிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதை சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த தியரமில் வந்துட்டு இப்போ இந்த தியரமில் என்ன பண்ணுறோன்னா சப்போஸ் உங்களோட இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னா சப்போஸ் உங்களோட இது வந்து கான்வெக்ஸாக இருக்குது. ஓகே, எப்போ கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒரு சப்போஸ் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ ஒரு செட்டை எடுக்கிறோம். அந்த செட்டை வந்து எப்போ கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு செட் எடுத்துருக்கோம். அந்த செட் வந்துட்டு எப்போ கான்வெக்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா சப்போஸ் இது வந்து ஒமேகா. இது வந்து எப்போ கான்வெக்ஸ் சொல்லலாம்னா 2 பாயிண்ட் எடுக்க போகிறேன். T1 T2 T1 கமா Y1 T2 கமா Y2 2 பாயிண்ட் எடுக்க போகிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்துட்டு கான்வெக்ஸு. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா 1 - lambda into T1 plus T2. ஓகே, இந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஓகே 1 - lambda Y1 plus Y2.
ஸோ இந்த பாயிண்ட் எடுத்தால் இந்த பாயிண்ட் வந்து திருப்ப என்ன இருக்கும், இது வந்து ஸோ T1, Y1, T2, Y2 வந்துட்டு நான் இதில் எடுக்கிறேன்னா ஒமேகாவில் எடுக்கிறேன். இந்த 2 பாயிண்ட் இதில் எடுக்கிறேன். ஸோ இப்போ 1 - lambda, T1 + T2, 1 - lambda 1 into 1 - lambda into Y1 + Y2 இது வந்துட்டு ஒமேகாவில் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறேன்னா, அந்த இதை வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்துட்டு அந்த அந்த செட்டை வந்துட்டு நான் கான்வெக்ஸ் செட்டுன்னு சொல்கிறேன். இல்லாட்டி அது வந்து கான்வெக்ஸ் கிடையாது. சப்போஸ் உங்களோடது வந்துட்டு FT, வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கேன், அது வந்து ஒரு கான்வெக்ஸ் செட்டில் இருக்குது. ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் இது வந்து ∂f/∂t, அதாவது Fy வந்துட்டு என்ன இது ≤ L இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா F வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணும், லிப்சிஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றது இந்த தியரம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, சப்போஸ் வந்துட்டு இந்த கண்டிஷனை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் யூனிக்னஸ் தியரத்தில் இந்த கண்டிஷனை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த கண்டிஷனை ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா, F வந்துட்டு சாட்டிஸ்ஃபைஸ் லிப்சிஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறேன். F சாட்டிஸ்ஃபைஸ் லிப்சிட்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அந்த அப்போயும் வந்துட்டு என்ன வரும்னா, அந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு வந்து யூனிக் சொல்யூஷன். அதாவது இது வந்து ஸ்ட்ராங்கர் ஃபார்ம், இது வந்து வீக்கர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து வீக் ஃபார்ம் ஆஃப் த அந்த யூனிக்னஸ் தியரத்தில் இந்த கண்டிஷனை மட்டும் நான் வீக் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதாவது டெரிவேட்டிவ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா வேற ஒரு கண்டிஷன் போடுறேன். அதனால் அது கொஞ்சம் வீக்கன் பண்ணுறேன். ஸோ அதனால் அதுக்கு பேர் வந்து வீக்கனிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். y = 1 + t sin y, 0 ≤ t ≤ 2, y of 0 = 0. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்ன இது பண்ணோம், நம்ம வந்து லிப்சிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, யூனிக் சொல்யூஷன் இருக்குதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணோம். ஸோ FT, வந்துட்டு 1 + t sin y எடுத்துருக்கேன். ஒமேகா வந்துட்டு 0 ≤ t ≤ 2, -∞ ≤ y ≤ எடுத்துருக்கேன். ஸோ மீன் வேல்யூ தியரம் படி இது என்ன போகுதுன்னா, FT, y2 - FT, y1 வந்துட்டு t² cos chi t வரப்போகுது. ஓகே, t² cos chi t வரப்போகுது. ஸோ அதுலேருந்து என்ன வரப்போகுதுன்னா, நம்ம வந்துட்டு லிப்சிட்ஸ் கண்டிஷன் படி 4 ≤ 4 × y2 - y1 வரப்போகுது. அப்போ L வந்துட்டு 4 வந்துருச்சு. ஆல்ரெடி சைன் வந்துட்டு t வந்துட்டு கண்டினியூஸ். ஓகே, ty-யும் கண்டினியூஸ், ப்ராடக்ட் ஆஃப் 2 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். சைன் ஆஃப் போடுறப்ப அதுவும் கண்டினியூஸ். அப்புறம் t × sin ty போடுறேன், அதுவும் வந்து கண்டினியூஸ் ஆயிடுது. ஸோ F வந்து கண்டினியூஸ் ஆயிடுது. ஓகே, ஸோ F வந்து கண்டினியூஸ் ஆயிடுச்சு. அதுபோக லிப்சிட்ஸ் கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நமக்கு தியரம் படி என்ன சொல்லலாம், யூனிக்னஸ் வந்து இந்த இதுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, வெல் போஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ வெல் போஸ்ட் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் உள்ள கான்செப்ட். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீகேப் தட். அதனால தான் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, dy/dt f of t, y of t. ஓகே, இது வந்துட்டு ஒரு 0 t0 ≤ t t இருக்குது, y of t0 = y0 இருக்குது. ஓகே, இதான் என்னோட ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்போ நான் வெல் போஸ்ட் ப்ராப்ளம் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் இருக்கணும். ஓகே, இந்த இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கணும். தேர் எக்ஸிஸ்ட் a சொல்யூஷன். ரெண்டாவது வந்துட்டு யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும். ஓகே, அந்த y of t வந்து இந்த இதுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கிடைச்சுன்னா அது யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும். மூணாவது வந்து என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்க. ஓகே, எங்கே சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, எய்தர் இந்த இனிஷியல் கண்டிஷனில் அல்லது இந்த ப்ராப்ளத்தில் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆன்சர் இருக்குல்ல y of t, அதுவும் வந்துட்டு என்னவா இருக்கணும்னா சின்ன சேஞ்சஸ் தான் வரணும். நான் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் இங்கே பண்ணிட்டேன். ஓகே, ஒரு சின்னதாக 0.1 போகிறதுக்குள்ள 0.1000001. ஓகே, ஒரு 10 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு 1 போட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன மாடிஃபை வைக்கேஷன். ஓகே, 0.1 போகிறதுக்குலாம் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இதில் 0.1ன்றது போகிறதுக்குலாம் என்ன பண்ணிட்டேன்னா 0.100 ஒரு 10 டைம்ஸ் 0 போட்டு ஒரு 1ன்னு போட்டேன். ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் வந்து இங்கே மாற்றிட்டேன் அல்லது இந்த இதில் மாற்றிட்டேன். நான் ஃபீட் பண்ணும்போது தப்பு ஏதோ கம்ப்யூட்டர் வந்து அந்த ப்ரெசிஷன் ஏரில் வந்து ஏதோ தப்பு வந்துருச்சு. அப்போ என்ன ஆகுனா, இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு வந்து y of t கண்டுபிடிக்கிறேன். ஸோ இதுக்கு y of t வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, அதோட இது வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு இதில் வந்து y of t வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து y of t வந்து ஏதோ இடத்துல 0.8 இருக்குன்னா, y of இந்த இது போடும்போது 0.8 some 001 அதே அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே, அல்லது அதுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி இது பண்ணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு என்ன பண்ணான்னா, இது வந்துட்டு வெல் போஸ்ட் ப்ளஸ் ப்ராப்ளம் சொல்லலாம். அதை விட்டுட்டு இது வந்துட்டு நான் இங்கே வந்து 0.001 இந்த கண்டிஷன் இதில் போட்டேன். இதில் வந்து என்ன வருதுன்னா, எனக்கு வந்து ஒரு 8 × 10⁻5ன்னு வருது. அப்படி வந்துச்சுன்னா இது வந்து வெல் போஸ்ட் ப்ளஸ் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து பெரிய சேஞ்சஸ். ஓகே, இது பக்கத்தில் இந்த சேஞ்சஸ் ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் வெல் போஸ்ட் ப்ராப்ளம். அதுக்கு பேர் வந்து இல் போஸ்ட் ப்ளஸ் ப்ராப்ளம் பேர். ஸோ இது வந்து எப்படி இன்னொரு டேர்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா,
சப்போஸ் அது வந்து நான் மேத்தமெட்டிக்கலாக எப்படி எழுதுனா there exists epsilon naught and k epsilon naught to k இருக்குது such that okay so such that எந்த ஒரு epsilon கொடுத்தாலும் சரி for epsilon in இந்த இன்டர்வலில் for epsilon in 0, epsilon நாட்டில் ஓகே இந்த இதில் என்ன பண்ணோன்னா டெல்டா டி வந்துட்டு ஓகே அண்ட் அது போக என்ன இருக்குன்னா ஒரு டெல்டா டி வந்து கண்டினியூஸாக இருக்கிறேன் டெல்டா டி வந்து கண்டினியூஸாக இருக்கிறேன் ஸோ அது எப்படி இருக்குன்னா மாடல்ஸ் ஆஃப் டெல்டா டி வந்துட்டு லெஸ் தென் எப்சிலாங்காக இருக்குது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பெட்டர்பேஷன் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் ஸோ ஃபார் ஆல் டி இன் டி ஓகே அண்ட் டெல்டா நாட் வந்து லெஸ் தெனாக இருக்குது ஸோ இதுக்கு இந்த இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நான் வேற ஒரு ப்ராப்ளம் எழுதுறேன் ஏன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு எரர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இந்த டெல்டா டி எப்சிலாங் வந்து எரர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அந்த எரர் எப்படி இருக்கு போதுன்னா புதுசாக ஒரு ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணுறேன் டிசெட் பை டிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் கமா எஃப் ஆஃப் டி கமா z of t plus delta t ஓகே ஸோ இதே ப்ராப்ளம் தான் எஃப் அதே தான் z மட்டும் நான் மாற்றிருக்கேன் z t plus delta t அதாவது ஒய் இருக்க இடத்துல என்ன பண்ணுறேன் z t plus delta t அதாவது சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகே அது பக்கம் என்ன பண்ணுறேன்னா ஸோ அதே மாதிரி எனக்கு டெல்டா நாட்டும் இருக்குது அது வந்து லெஸ் தேன் எப்சிலாங்காக இருக்குது ஓகே ஸோ இது என்ன பண்ணுறேன்னா இந்த இதுலேயும் மாற்றுறேன் ஒய் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு சாரி z ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு z ஆஃப் ஒய் நாட் ப்ளஸ் டெல்டா நாட் ஓகே z ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு ஒய் நாட் ப்ளஸ் டெல்டா நாட்னு எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இந்த ரெண்டு சேஞ்சஸ் அதே ப்ராப்ளம் அதே இதில் சொன்னால அதே தான் அந்த டெல்டா நாட் இதெல்லாம் வந்து நான் அந்த நம்பர்ஸில் சொன்னேன் இது வந்து ஜென்ரலாக இது ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்குது ஓகே இதுக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்குது அந்த யூனிக் சொல்யூஷன் வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இசட் ஆஃப் டி மைனஸ் ஒய் ஆஃப் டி அதாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது வர ஆன்சரும் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது வர ஆன்சரும் வந்து எப்படி இருக்கணும்னா லெஸ் தென் கே எப்சிலாங்காக இருக்கணும் ஓகே பவுண்டடாக இருக்கணும் அதாவது ரொம்ப சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கணும் ஃபார் ஆல் டி இன் டி ப்ளஸ் டி நாட் கமா டி அப்படி இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு பேர் வந்து யூனிக் வெல்போஸ்னஸ்னு அர்த்தம் அப்படி இல்லாட்டி அது பேர் வந்து வெல்போஸ்னஸ் ப்ராப்ளம் கிடையாது ஓகே அது பேர் வந்து இல்போஸ்னஸ் ப்ராப்ளம் ஓகே ஏன்னா சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க சின்னதாக ஒரு இன்புட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அது வந்து அவுட்புட்லேயே எனக்கு என்ன பண்ணணும் சின்னதாக தான் சேஞ்ச் பண்ணணும் பெருசாக சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அது வந்து எல்போஸ்னஸ் ப்ராப்ளம் பேர் ஓகே ஸோ இதுக்கு பேர் என்னென்னா இதுக்கு பேர் வந்து பெட்டர் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பெட்டர் ப்ராப்ளம் அதாவது இந்த ஒரிஜினல் ப்ராப்ளத்தை நான் ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன் அந்த லைட் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணணும் எனக்கு வந்து ஒரிஜினல் சொல்யூஷனில் என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் வரணும் அது பக்கத்தில் தான் வரணும் அதை விட தாண்டி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது வந்து இல்போஸ்னஸ் ப்ராப்ளம் பேர் சப்போஸ் இது வந்துட்டு லிப்சிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் சப்போஸ் வந்து எஃப் வந்து கண்டினியூஸ் அது இப்போ வந்து எஃப் வந்து லிப்சிட்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு என்னவா இருக்கும் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு என்னவா இருக்கும்னா நம்மளோட இந்த ப்ராப்ளம் ஐவிபி இனிஷியல் ப்ராப்ளம் வந்து வெல்போஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில தியரம்ஸ் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஒய் மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டி லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0.5 ஸோ இதில் வந்துட்டு நான் திருப்ப என்ன கண்டுபிடிக்கிறேன்னா எஃப்ஒய் வந்துட்டு லிப்சிட் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் பார்க்குறேன் அல்லது வந்துட்டு எஃப்ஒய் வந்து பவுண்டடான்னு பார்க்குறேன் ஸோ வந்து எஃப்ஒய் வந்து ஆல்ரெடி பவுண்டட் ஆயிடுச்சு ஸோ அதனால் அது கண்டிப்பாக லிப்சிட்ஸ் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ண போது லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட் ஒன்றா ஆகுது எஃப் வந்து கண்டினியூஸ் ஒய் வந்து கண்டினியூஸ் டி ஸ்கொயர் கண்டினியூஸ் ஒய் மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து கண்டினியூஸ் ஸோ அதனால் அது வந்து கண்டினியூஸ் ஸோ அப்போ அந்த ப்ரீவியஸ் தியரம் 10 படி என்ன ஆகுதுன்னா அது வந்து வெல்போஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் கேஸில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது ஓகே ஸோ எல்லா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் கேஸுக்கும் நம்மளால் ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து டெய்லர் சீரிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ண போகிறோம் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ப்ராப்ளத்தை எடுத்துட்டோம் dy by dt ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி கமா ஒய் டி நாட் லெஸ் தேன் t less than t y of t naught equal to y naught இதுதான் என்னோட ப்ராப்ளம் என்னோட ப்ராப்ளம் கொடுத்தாச்சு ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ண போகிறேன் ஓகே இன்டகிரேட்டிங் t to t plus h இன்டகிரேட் பண்ண போகிறேன் ஓகே இன்டகிரேட்டிங் t to t plus h இது வந்து dy by dy equal to இந்த பக்கம் என்ன ஆகுது இன்டகிரல் d to t plus h f of t comma y dt ஓகே ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ண வர்றது ஸோ இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகுது இந்த ஒய் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஒய் ஆஃப் ஹெச் ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டகிரல் டி டு டி ப்ளஸ் ஹெச் எஃப் ஆஃப் டி கமா ஒய் டிடின்னு வரப்போகுது ஸோ ஒய் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் ஒய் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ் இன்டகிரல் டி டு டி ப்ளஸ் ஹெச் எஃப் ஆஃப் டி கமா ஒய் dt ஓகே ஸோ இது வந்து இதுக்குரியது ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த 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 இதில் ஆக்சுவலாக எனக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒய் நாட் உங்களுக்கு டி நாட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே ஸோ இப்போ வந்து இந்த இன்டர்வல் இருக்குது இது வந்து டி நாட்டு ஓகே இது வந்து டி இருக்குது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் தெரியும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆன்சர் இதுக்கு இடையில உள்ள எல்லா ஆன்சரும் தெரியணும்
ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து சின்ன சின்ன இன்டர்வலாக சின்ன சின்ன இதாக இது பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து t0 + ஹச்னு எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து t0 + 2h எடுத்துக்கலாம். எக்ஸட்ரா இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து t0 தெரியும், y ஆஃப் t0 என்னன்னு தெரியும். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் என்ன ஆகும்னா y ஆஃப் t0 + ஹச்ன்றது என்ன ஆகும், y ஆஃப் t0 + ஹச்ன்றது y ஆஃப் t0 + இன்டெக்ரல் t0 to t0 + h f ஆஃப் t, y ஆஃப் t dt. ஓகே, இப்போ உங்களுக்கு y ஆஃப் t0 தெரியும், ஏன்னா இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இந்த ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் போதும். நான் என்ன பண்ணிடலாம்னா y ஆஃப் t0 + h என்னன்றதை கண்டுபிடிச்சலாம். ஸோ இது கண்டுபிடிச்சினா அடுத்து என்ன பண்ணால் y ஆஃப் t0 + 2h. ஸோ சப்போஸ் இது வந்து நான் ஏதோ ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சி இது வந்து எனக்கு வந்து இந்த y ஆஃப் t0 + h வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, இந்த ஆன்சர் தெரிஞ்சிச்சு. அடுத்து y ஆஃப் t0 + 2h எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை வந்து இதே மாதிரி y ஆஃப் t0 + h ஈக்குவல் டு இன்டெக்ரல் t0 + h to t0 + 2h f ஆஃப் t, y ஆஃப் t dtன்னு எழுதிக்கலாம். ஓகே, அதாவது t இருக்க இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து t0 பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா t இருக்க இடத்துல என்ன பண்ணேன், t0 + h போடுறேன். அப்போ இது t0 + 2h ஆயிரும், இந்த t0 + h ஆயிரும். t இருக்க இடத்துல எல்லா இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஃபுல்லாக t0 + 2hன்னு போடுறேன். ஸோ அப்போ அந்த இதுக்குரிய ஆன்சர் தான். ஸோ திரும்ப இது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த இது மட்டும் நான் அப்ராக்சிமேட் பண்ணால் இது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோன்னா எனக்கு இது எடுத்து கழிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த இன்டெக்ரல் தான் எனக்கு வந்து அன்னோனாக இருக்குது. இந்த இன்டெக்ரல் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரியலன்னா இதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நியூமெரிக்கல் இன்டெகிரேஷன் போன இதில் கவர் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இதுக்குரிய ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு t to t + h வந்துட்டு இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். t to t h வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இன்டெக்ரல் t to t + h f ஆஃப் t, y ஆஃப் t dt வந்து எப்படி பண்ணிக்கலாம்னா இன்டெக்ரல். ஸோ நான் வந்து ட்ரெப்சாய்டல் ரூல் யூஸ் பண்ணலாம். ட்ரெப்சாய்டல் ரூல் படி h/2. ஓகே, ஆவரேஜ் ஆஃப் த நெக்ஸ்ட் 2 திங். ஸோ அப்போ இது என்ன ஆகுனா இது வந்து f ஆஃப் t, y ஆஃப் t ப்ளஸ் f ஆஃப் t + h, y ஆஃப் t + h. ஓகே, ஓகே, ஸோ இது வந்து இதுக்குரியது. ஸோ இதே மாதிரி ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னா இந்த ஒய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னா, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒய் ஆஃப் t + ஹச்ன்றது என்ன ஆக போகுது ஈக்குவல் டு ஒய் ஆஃப் t ப்ளஸ் அந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது h/2 இன்ட்டு f ஆஃப் t, y ஆஃப் t ப்ளஸ் f ஆஃப் t + h, y ஆஃப் t + h. ஓகே, ஸோ இது வந்து ட்ரெப்சாய்டல் ரூல் யூஸ் பண்ணும்போது இந்த இது வரப்போகுது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து இம்ப்ளிசிட் ஃபார்முலான்னு பேர். ஓகே, ஸோ ஏன்னா வந்துட்டு இந்த t + h, y ஆஃப் t + h வந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, அதனால் இதுக்கு பேர் வந்து இம்ப்ளிசிட் ஃபார்முலா அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து இம்ப்ளிசிட் ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் சப்போஸ் வந்துட்டு இதை வந்து லிட்டிலாக ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். ஸோ நம்மளோட இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு கிட்ட என்ன இருக்குன்னா y ஆஃப் t + h ஈக்குவல் டு y ஆஃப் t ப்ளஸ் இன்டெக்ரல் t to t + h f ஆஃப் t, y ஆஃப் t dt இதான் என்கிட்ட. ஓகே, ஸோ இதில் வந்து நான் அந்த இதை ட்ரெப்சாய்டல் ரூல் யூஸ் பண்ணால் ஒரு ஃபார்முலா இருப்பது. இப்போ வந்து நான் அதை மாற்றி என்ன பண்ண போகிறேன்னா சப்போஸ் நான் வந்துட்டு இந்த இன்டெக்ரல் t to t + h வந்துட்டு f ஆஃப் t, y ஆஃப் t dt வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளி என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். இந்த f ஆஃப் t, y ஆஃப் t வந்து சிம்பிளி கான்ஸ்டன்ட். அப்போ இது என்ன ஆகும், இதை இது பண்ணனா அது அப்ராக்சிமேட்டாக என்ன ஆகும்னா h இன்ட்டு f ஆஃப் t, y ஆஃப் tன்னு வரப்போகுது சிம்பிளி. ஓகே, இது வந்து கான்ஸ்டன்டாக எடுத்துட்டேன்னா ஸோ இது வந்து dt. இந்த கான்ஸ்டன்டாக எடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன்னா இது வந்து என்ன ஆகும், வெறும் சிம்பிளி டிடின்னு வரும். டிடி வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா t + h - t வரும். ஸோ dt கேன்சல் ஆகி h மட்டும் வரும். ஸோ இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகுனா y ஆஃப் t + h ஈக்குவல் டு y ஆஃப் t ப்ளஸ் இந்த இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன், இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஈக்குவல் டு h இன்ட்டு f ஆஃப் t, y ஆஃப் t. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஆய்லர்ஸ் மெத்தட்னு பேர். இதுக்கு பேர் என்னன்னா ஆய்லர்ஸ் மெத்தட் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அதே வந்து நான் மாற்றி இப்படி பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா இந்த y ஆஃப் t, f ஆஃப் t, y ஆஃப் t பதிலாக என்ன பண்ணுறேன்னா f ஆஃப் t + h இது பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மாற்றி இது பண்ணுறேன். இதுக்கு வந்து ஆய்லர்ஸ் மெத்தட் பேர். ஓகே, இதுக்கு பேர் வந்து ஆய்லர்ஸ் மெத்தட் பேர். ஸோ
அதே மாதிரி இப்போ இப்படி மாற்றி இது பண்ணுறேன் டி டு டி ப்ளஸ் கச் ஓகே எஃப் ஆஃப் டி கமா ஒய் ஆஃப் டி வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் டு கச் இன்ட்டு அப்ராக்சிமேட்லி ஓகே டிடி இன்ட்டு அப்ராக்சிமேட்லி கச் இன்ட்டு என்ன பண்ணுறேன்னா எஃப் ஆஃப் டி ப்ளஸ் கச் கமா ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச்சுன்னு போடுறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறேன் அதாவது இதோட எண்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு எடுத்து அதை வந்து இது பண்ணுறேன் ஸோ அப்போ இது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரங்கே கொட்டா மெத்தட்னு இருப்பது ஸோ அது என்ன ஆகும்னா ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் equal to y of t plus kach into f of t plus kach comma y of t plus kach இதுக்கு பேர் வந்து ரங்கே கொட்டா ஃபார்முலா இருப்பது ஸோ இது ஒரு ஃபேமிலி வரப்போகுது ஸோ இது ரெண்டையும் நம்ம டிரைவ் பண்ணுவோம் எப்படி வருதுன்னு ஸோ இதே வந்துட்டு நான் என்ன பண்ணலாம்னா சப்போஸ் டெய்லர் சீரிஸ் வச்சு இது பண்ணலாம் ஓகே சப்போஸ் y of t plus kach என்னன்றதை பார்க்கலாம் y of t plus kachன்றது என்ன டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் படி y of t plus kach by 1 factorial into y dash of t plus kach square by 2 factorial into y double dash of t plus kach cube by 3 factorial into y triple dash of t etc kach power n by n factorial into y n of t etc it will go okay இதான் வந்துட்டு நம்மளோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்ன்ற நமக்கு தெரியும் ஓகே ஸோ இதில் வந்து சப்போஸ் ஸோ இது வந்து நான் எம்னு எடுத்துக்கிறேன் ஓகே என்னுக்கு பதிலாக எம்னு எடுத்துக்கிறேன் அது கன்சிஸ்டன்ஸ் ஸோ இப்போ வந்துட்டு எம் டேர்ம்ஸ் வந்துட்டு எம் ப்ளஸ் ஒன் டேர்ம்ஸ் வந்துட்டு இதில் வந்து இது பண்ணுறோம் ஓகே ஸோ இதில் வந்து எம் டேர்ம்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எம் ப்ளஸ் டேர்ம்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரங்கேட் பண்ணிடுறேன் அப்படி ட்ரங்கேட் பண்ணுறேன்னா என்னன்னா எனக்கு வந்து ப்ரொவைடட் எனக்கு என்ன தெரியும்னா இந்த கட்சி வந்து ஸ்மாலாக இருக்கும்போது ஒய் ஆஃப் டி தெரியணும் ஒய் டாஸ் ஆஃப் டி தெரியணும் ஒய் டபுள் டாஸ் ஆஃப் டி தெரியணும் அப் டு ஒய்எம் ஆஃப் டி வந்து எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே அப்போ வந்து அதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா இந்த அதுக்கப்புறம் ஒரு டேர்மெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா அதை இந்த ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணனா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டெய்லர் சீரிஸ் மெத்தட் ஆஃப் ஆர்டர் எம் அப்படின்னு பேர் ஓகே ஸோ எம் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்கள் எம் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா இதில் வந்து எம் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சப்போஸ் எம் ஈக்குவல் டு ஒன்றுனா ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் வந்துட்டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் இன்ட்டு ஒய் டாஸ் ஆஃப் டின்னு தெரியும் பட் ஒய் டாஸ் ஆஃப் டி என்ன எஃப் ஆஃப் டி கமா ஒய் ஆஃப் டி ஸோ அப்போ இது என்ன ஆகும் ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி plus kach into f of t comma y of t அதுக்கு பேர் என்ன ஆய்லர்ஸ் மெத்தட் ஓகே ஸோ அப்போ டெய்லர் சீரிஸ் மெத்தடோட பர்டிகுலர் கேஸ் வந்து என்ன ஆயிடுது ஆய்லர்ஸ் மெத்தடாக ஆயிடுது ஸோ இதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் எம் ஈக்குவல் டு 2 எடுத்திங்கன்னா என்ன ஆகும் எம் ஈக்குவல் 2 எடுத்திங்கன்னா ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் இன்ட்டு ஒய் டாஸ் ஆஃப் டி ப்ளஸ் கச் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஒய் டபுள் டாஸ் ஆஃப் டி வரும் ஸோ இது எப்படி எழுதுறேன்னா ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் okay equal to y of t plus kach into y dash of t எனக்கு தெரியும் அது வந்து f into t of y comma y of t okay plus kach square by 2 y double dash of t so அது வந்து f dash of t comma y of t ன்னு எழுதிக்கலாம் okay so இது மாதிரி எழுதிங்கன்னா அது வந்து செகண்ட் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் மெத்தட் அப்படின்னு இருப்பது ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஆய்லர்ஸ் மெத்தட் வந்து திருப்ப ரீவிசிட் பண்ணி அதை வந்து எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ அது வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ ஆய்லர்ஸ் மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பட் நான் ரீவிசிட் பண்ணி இதில் வந்து பேக்வேர்ட் ஆய்லர்னா என்ன ஃபார்வர்ட் ஆய்லர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் வந்து dy by dt ஈக்குவல் டு dy by dt ஈக்குவல் டு f of t comma y of t இதான் என்னோட இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஓகே t நாட் less than or equal to t less than t y of t naught equal to y naught இதான் என்னோட இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஓகே ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம வந்து m ஈக்குவல் டு டெய்லர் சீரிஸ் மெத்தடில் m ஈக்குவல் டு 1 போட்டோம்னா என்ன ஆக போகுது y of t plus kach equal to y of t plus kach into f of t comma y of t ஓகே ஸோ இதான் என்னோட அப்ராக்சிமேஷன் இதான் என்னோட அப்ராக்சிமேஷன் ஓகே ஸோ வந்து ஒய் கச் இன்ட்டு ஒய் டாஸ் ஆஃப் டி வரும் இது வந்து இது பண்ண போகிறோம் ஸோ இது அப்ளை பண்ணனா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஆய்லர்ஸ் மெத்தட் அப்படின்னு பேர் இதுக்கு பேர் என்ன ஆய்லர்ஸ் மெத்தட் அப்படின்னு பேர் ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் ஈக்குவல் டு இதுக்கு ஸோ நம்ம இதுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ஓகே சப்போஸ் ஒய் டாஸ் ஈக்குவல் டு 1 + y ஸ்கொயர் + t கியூப் ஓகே ஸோ ஆய்லர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஒய் ஆஃப் டூக்கு வந்துட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு -4னு கொடுத்துருக்காங்க ஓகே ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு -4 யூசிங் 10 ஸ்டெப்ஸில் வந்து ஒய் ஆஃப் 2 இது பண்ணும் அப்போ நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னா இது வந்து டிஃபைன் ஆகிருக்குது 1 <= t <= 2 ஓகே ஒய் ஆஃப் 1 வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க
ஸோ இப்போ இதுக்குரிய சொல்யூஷன்ஸ் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து இது ஒரு நான் லீனியர் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களால் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி உங்களோட ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாதுன்னா இதை வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்து நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியேஷன் தான் போயாகணும். ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வந்து T0 வந்து 1, ஓகே, T வந்துட்டு 2, ஓகே, கட்ச் வந்துட்டு என்னென்னா பாயிண்ட் யூசிங் 10 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, n = 10 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து கட்ச் வந்துட்டு என்னது, கட்ச் வந்துட்டு 0.1. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு வந்து y of 1 தெரியும். ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ y of 1 என்னன்றது தெரியும், y of 1ன்றது -4. இப்போ y of 1.1 என்னன்றது நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, y of 1.1ன்றது என்னது, y of 1 ப்ளஸ் கட்ச் இன்ட்டு f of t, y of t. ஓகே, ஸோ t, y of t. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ f of 1, y of 1. ஓகே, ஸோ y of 1 ஆல்ரெடி நமக்கு 4ன்றது தெரியும், -4ன்றது தெரியும். கட்ச் இன்ட்டு கட்சும் எனக்கு தெரியும், கட்ச் வந்து 0.1. ஓகே, ஸோ 0.1 இன்ட்டு f of 1, y of 1 என்னன்னு தெரியும். ஸோ f of 1, -4. ஓகே, ஸோ -4 ப்ளஸ் 0.1 இன்ட்டு f of 1, -4. ஸோ இதுதான் என்னோட f. ஓகே, இதான் என்னோட f வந்துட்டு 1 ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் t3. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுனா இது வந்து 0.1. ஸோ 1 ப்ளஸ் t வந்துட்டு சாரி y ஸ்கொயரு. ஸோ இது வந்து 16 ஆயிரும். ஓகே, t கியூப் வந்து 0.1. ஸோ 0.1 கியூப். ஸோ 0.1 கியூப். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி இது சிம்பிளிஃபை பண்ண என்ன இருப்பதுன்னா இதோட ஆன்சர் வந்துட்டு, ஸோ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க, இதோட ஆன்சர் வந்து -2.2ன்னு வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இப்போ எனக்கு வந்து y of 1.1 தெரிஞ்சிச்சு. இப்போ y of 1.2 கண்டுபிடிக்கணும். y of 1.2 என்ன ஆகுது, y of 1.1 ப்ளஸ் 0.1 இன்ட்டு f of 1.1, y of 1.1. ஓகே, ஸோ அது என்னது, y of 1.1 எனக்கு என்னன்னு தெரியும், -2.2 ப்ளஸ் 0.1 இன்ட்டு f of 1.1, -2.2. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் -2.2 ப்ளஸ் 0.1 இன்ட்டு 1 ப்ளஸ் -2.2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1.1. சாரி, இங்கே வந்துட்டு 1. ஓகே, 1 கியூப், நாட் 0.1 கியூப். இது வந்து 1 கியூப். ஓகே, ஸோ 1 கியூப். இது 0.4 ஸ்கொயர் 1 கியூப். ஓகே, ஸோ ஆக்சுவலி இதில் வந்துட்டு ஓகே, இதில் வந்து சின்ன மிஸ்டேக் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே லாஸ்ட் டைம் வந்து கியூபு ஸ்கொயர் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து 1 கியூப். ஸோ இது 1.1 கியூப். ஓகே, அதே மாதிரி y of 1.3 கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்துட்டு திருப்பி வந்து y of 1.2 ப்ளஸ் 0.1 இன்ட்டு f of 1.2, y of 1.2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ இதோட ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள், -1.48282 இருக்கும். ஓகே, எக்ஸட்ரா. ஸோ இதே மாதிரி அடுத்தது, ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் அப் டு y of 2 வரைக்கும் கொண்டு வரலாம். ஓகே, y of 1.5, y of 1.6, y of 1.7 எக்ஸட்ரா அப் டு அது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ y of 2 வந்துட்டு 3.6712 இருப்பது. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ வந்துட்டு 3.6712 இருக்குது. n = 100 இருக்கும்போது வந்து 4.2358 இருப்பது. n = 1000 இருக்கும்போது 4.35655 வரப்போகுது. ஸோ இப்போ y of எக்ஸாக்ட் வந்துட்டு எக்ஸாக்ட் சொல்யூஷனா அதுலேருந்து எரரும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் 1 - t² + y. ஸோ இதுலேயே அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதோட ஒரிஜினல் சொல்யூஷன் எனக்கு தெரியும், t + 1 ஹோல் ஸ்கொயர் -0.5 et. இதில் வந்து எனக்கு ஒரிஜினல் சொல்யூஷன் தெரியாது, எக்ஸாக்ட் சொல்யூஷன் அனலிட்டிக்கல் சொல்யூஷன் தெரியாது. ஸோ அதனால் நான் பிளாட் பண்ணலாம். பட் இதில் வந்து எனக்கு அனலிட்டிக்கல் சொல்யூஷன் தெரியும். ஸோ 1 - t² + y போட்டிருக்கோம். இதில் வந்து எக்ஸாக்ட் சொல்யூஷன் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ y எக்ஸாக்ட் வந்து 1 + t + 1 ஹோல் ஸ்கொயர் -0.5 etன்னு வரப்போகுது. ஸோ இதுக்கு அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இங்கே டேபிள் போட்டு இது பண்ணிங்கன்னா இதே மாதிரி என்ன ஆன்சர் வருதுன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட கிராஃபும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் n = 100னா என்ன, n = 1000னா எவ்வளோ வருதுன்றதை ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதோட கிராஃப்ஸும் நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், y' = y கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதி பார்க்க போகிறோம். y of 0 = 1னா என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுலையும் திருப்பி வந்துட்டு நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணலாம், n = t = 0.1க்கு என்ன, 0.4க்கு என்ன, 0.8க்கு என்ன, எக்ஸட்ரா கண்டுபிடிக்கிறேன். எல்லாமே யூசிங் n = 10 ஸ்டெப்ஸ் தான். ஓகே, y of 4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ t கொடுத்துருக்காங்க, t0 கொடுத்துருக்காங்க, t கொடுத்துருக்காங்க, n கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி. ஸோ இந்த ப்ராப்ளம், இந்த 3 ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதி திருப்ப வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, என்ன ஆன்சர் வருதுன்னு. ஸோ இந்த இதில் வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. இது வந்து 1 கியூப், 1.1 கியூப், 1.2 கியூப்னு வருது லாஸ்ட் டைமு. ஓகே, நான் y² + t³ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் அது கேர்ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணணும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதில் வந்து தியரம். நெக்ஸ்ட் தியரம் என்ன அப்படின்னா, சப்போஸ் எஃப் வந்து கண்டினியூஸ் அண்ட் லிப்சிட்ஸ் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா, அது போக வந்து கான்ஸ்டன்ட் எம் வந்து எக்ஸஸ் சச் தட் ஒய் டபுள் டாஸ் ஆஃப் டி வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம்மா இருந்துச்சுன்னா, அப்போ வந்துட்டு இந்த ஆய்லர்ஸ் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்னா, அது வந்து அப்ராக்சிமேட் சொல்யூஷன் வந்து எவ்வளோ எரர் இருக்கும் அப்படின்றத இது பண்ணுறோம். ஸோ எவ்வளோ எரர் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஸோ இந்த ஆய்லர்ஸ் மெத்தடில் எரர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஆய்லர்ஸ் மெத்தடில் எரர் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா, ஒய் எக்ஸாக்ட்டுக்கும் ஒய் ஆஃப் டிக்கும் ஒய் எக்ஸாக்ட்டுக்கும் ஒய் ஆஃப் டிக்கும் உள்ள எரர் வந்து எப்படி இருக்கும்னா, ஓகே இது வந்து எப்படி இருக்கும்னா, ஒய் எக்ஸ் ஆஃப் டிஐ மைனஸ் ஒய் ஆஃப் டிஐயோட எரர் வந்து எப்படி இருக்குன்னா, லெஸ் ஆர் ஈக்குவல் டு m/2l hm by 2l into e power t minus t e power l into ti minus t naught minus 1. ஓகே, ஸோ இதான் இதோட எரர் இருக்கும். இந்த m வந்து எப்படி வருதுன்னா, m வந்துட்டு ஒய் டபுள் டாஸ் ஆஃப் டி வந்துட்டு லெஸ் தேன் எம்னா அந்த m இது, l வந்து லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட், l வந்து லிப்சிட்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த இது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், இந்த அப்ராக்சிமேஷன் நம்ம ஆய்லர்ஸ் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடிய அப்ராக்சிமேஷன் வந்து ஒய் எக்ஸாக்டோட இந்த இதோட சிறுசாக இந்த எரரோட சிறுசாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து எப்படி வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், இதில் வந்து எப்படி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆக்சுவல் எரரும் எரர் பவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் டிஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ டோ எஃப் பை டோ ஒய் வந்துட்டு 1. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் டிஒய் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் டிஒய் வந்துட்டு 1 minus t square plus y கொடுத்துருக்காங்க. டோ எஃப் பை டோ ஒய் என்ன அப்படின்னா 1, ஏன்னா ஒய் மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அது வந்து 1 ஃபார் ஆல் ஒய். அப்போ எல் வந்து எனக்கு 1, இப்போ எல் ஈக்குவல் டு 1. ஸோ இதோட சொல்யூஷன் நமக்கு தெரியும், t plus 1 whole square minus 0.5 into e power t தெரியும். ஒய் டபுள் டாஸ் ஆஃப் டி என்ன அப்படின்னா, ஒய் டபுள் டாஸ் ஆஃப் டி வந்து இதில் ஒய் டபுள் டாஸ் ஆஃப் டி வந்துட்டு 2 minus 0.5 e power t. 2 minus 0.5 into e power t. ஸோ அப்போ ஒய் டபுள் டாஸ் ஆஃப் டி வந்துட்டு எதில் இருக்குது, லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0.5 e ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்குது. எம் வந்துட்டு 0.5 e ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா, எம் வந்து என்னன்னா, எம் வந்துட்டு 0.5 e ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகே, இதுதான் என்னோட ஒய் எம். ஓகே, ஸோ இப்போ நான் எரர் கண்டுபிடிக்கணும். எரர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அப்போ எனக்கு கட்சி என்னன்னு தெரியும். கட்சி வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கட்சி வந்துட்டு யூசிங் 10 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கனால கட்சி வந்துட்டு என்ன வரப்போகுது, நமக்கு வந்து 0.1 எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒய் ஆஃப் 2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ 0.1 எடுத்துக்கிறேன் வந்து யூசிங் 10 ஸ்டெப்ஸு. ஸோ ஓகே, ஸோ யூசிங் 10 ஸ்டெப்ஸ்ன்றதால கட்சி வந்து ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு என்ன வரும்னா 0.2 வரும். பட் கட்ச் பை 2 போகிறதுனால அது வந்து 0.1 ஆயிரும். ஓகே, ஸோ ஏன்னா 0.2 போட்டால் தான் இப்போ 10 ஸ்டெப்ஸ் வந்து 2 ரீச் ஆகும். ப்ராப்ளமில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதான் என்னோட ப்ராப்ளம். ஸோ நான் என்னென்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் டி ஒய் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இந்த இது கண்டுபிடிக்கணும். ஸோ டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, எல் இது. ஸோ எம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கட்சி கண்டுபிடிக்கணும். டி நாட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டி நாட் வந்து 0, டி வந்துட்டு 2ன்னு கொடுத்துருக்காங்க, எண்ணு வந்துட்டு 10ன்னு கொடுத்துருங்க. அப்போ கட்சி வந்து என்னது 0.2 இருக்கும். 0.2 போட்டால் தான் என்ன ஆகும், 2க்கு வர்றது 10 ஸ்டெப்ஸில் வந்து வர முடியும். ஸோ அப்போ கட்ச் பை, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒய் ஆஃப் எக்ஸாக் மைனஸ் ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0.2 பை 0.2. ஓகே, எல் வந்து 1 இன்ட்டு 0.5 e ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகே, 0.5 e ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு, ஸோ இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது e பவர் டிஏ, எல் வந்துட்டு 1, டிஏ வந்துட்டு டிஏ வந்துட்டு அப்படியே தான் இருக்கும், டி நாட் வந்து 0. ஓகே, மைனஸ் 1. ஸோ அப்போ இது வந்து என்ன ஆயிரும், ஈக்குவல் டு 0.1 இன்ட்டு 0.5 e ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு e பவர் t1 ti மைனஸ் 1. இதான் என்னோட எரராக இருக்கும். ஓகே, இதான் என்னோட எரராக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் எரர் கண்டுபிடிக்கலாம். எரர் வந்து ஆய்லர்ஸ் மெத்தட்லையும் எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன இருக்குது, ரெண்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் க்ளோஸாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதில் உள்ளது. ஸோ எரர் நீங்கள் இடியும் இபி இதில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இடி இபி கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒய் எக்ஸாக்ட் வந்து 0.8292 இருக்குது, ஒய் ஆஃப் டிஏ வந்து 0.8 இருக்குது. ஸோ அடுத்து 1.52. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு அது வந்து க்ளோஸாக இருக்குது. பட் வந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டே போகுது. ஓகே, ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 2க்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா 0.4396 வந்துட்டு எரராக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஈக்குவல் டு 100 போட்டிங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் சிறுசாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, சப்போஸ் வந்துட்டு உங்களோட ஒய் ஆஃப் டி வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, சப்போஸ் வந்துட்டு உங்களோட இசட் ஆஃப் டி வந்துட்டு அப்ராக்சிமேஷன் வந்துட்டு இந்த ஆய்லர்ஸ் மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், சப்போஸ் வந்து டெல்டா டிஐ வந்து லெஸ் தென் டெல்டாவாக இருந்துச்சுன்னா
எல்லா ஐக்கும். தென் இந்த தியரம் படி என்ன பண்ணணும்னா ஒய் ஆஃப் டிஐக்கும் எஸ் ஆஃப் டிஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்துட்டு 1/L into khm/2 plus delta h into E of L star ti minus t naught இருக்கும். ஓகே, ஸோ -1 plus delta naught into L of E power L into ti minus t naught இருக்கும். எல்லா I equal to 1 to n இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம ஆய்லர்ஸ் மெத்தடோட எரரை வந்து அல்லது மினிமல் எரரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத இது பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு இந்த எரர் டேர்ம் வந்துட்டு லீனியராக இல்லை, கட்சியில் வந்து லீனியராக இல்லை. ஸோ இது வந்து லார்ஜ் ஆகும். ஸ்மால் வேல்யூஸ் ஆஃப் கட்சி கூட என்ன ஆகும்னா இந்த எரர்ஸ் வந்து லார்ஜ் ஆகும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த லோயர் பவுண்ட் ஆஃப் கட்சி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா EB = khm/2 + delta h போடலாம். ஸோ அதோட மினிமல் வேல்யூ, ஸோ இதோட மினிமல் வேல்யூ அப்டேட் பண்ணிங்கன்னா அது என்ன வரும்னா கட்சி = √2 times delta m வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது என்ன பார்க்க முடியும்னா நீங்கள் வந்துட்டு கட்சியை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு அப்புறம் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா டோட்டல் எரர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் என்னென்னா கட்சி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பவுண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா மினிமல் வேல்யூ இந்த இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளோட எரர் வந்துட்டு மினிமலாக இருக்கும், அல்லது என்ன ஆகும் டோட்டல் அப்ராக்சிமேஷன் வந்து கூட்டிகிட்டே போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா 2 இது மட்டும் பார்க்க போகிறோம், அதோட நிப்பாட்டிடலாம். அடுத்தது வந்துட்டு அடுத்த ஹையர் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் மெத்தட் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போஸ் நம்மளோட ஆய்லர்ஸ் மெத்தடில் என்ன சொல்கிறோம், ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் இன்ட்டு எஃப் ஆஃப் டி கமா ஒய் ஆஃப் டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா T0 அப்படின்றது வந்துட்டு வச்சுருக்கேன். அப்போ T0 ப்ளஸ் கச்சின்னு வருது. ஓகே, T0 ப்ளஸ் 2 கச்சுன்றது வருது, எக்ஸட்ரா இது பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த T0 இது வந்து நான் T1ன்னு எடுத்துக்கிறேன், இது T2ன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸட்ரா Tn அப்படின்றது இருக்குது. அப்போ Tnன்றது என்ன அப்படின்னா T0 ப்ளஸ் n இன்ட்டு கச். ஓகே, இதான் என்னோட இது. ஸோ அப்போ இது எப்படி எழுதுறான்னா இது வந்து ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச்சுன்றதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா ஒய் ஆஃப் டிஐ ப்ளஸ் கச் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டிஐ. ஓகே, ஸோ வந்து T2 எடுத்திங்கன்னா என்ன பண்ணலாம்னா எந்த ஒரு இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். Tn வந்து எப்படி எழுதிக்கலாம்னா Tn ஈக்குவல் டு Tn-1 ப்ளஸ் கச்சின்னு எழுதிக்கலாம். ஓகே, அல்லது Ti வந்து எப்படி எழுதிக்கலாம் Ti-1 ப்ளஸ் கச்சின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதான் இதில் பண்ணுறோம். ஸோ Ti ப்ளஸ் கட்சி இது T ப்ளஸ் கட்சின்றது நான் Ti ப்ளஸ் கட்சின்னு எழுதுறேன். அப்போ வந்து என்னன்னா ஒய் ஆஃப் Ti. ஓகே, Ti ப்ளஸ் கட்சின்றது Ti+1. ஓகே, ஸோ அதை இது எழுதிக்கிறேன் Ti ப்ளஸ் கச் இன்ட்டு எஃப் ஆஃப் Ti கமா ஒய் ஆஃப் Ti. ஓகே, ஸோ இது எப்படி எழுதுனா Yi+1 ஈக்குவல் டு Yi ப்ளஸ் கச் இன்ட்டு எஃப் ஆஃப் Ti கமா Yi. இப்படி எழுதுறேன்னா இதுக்கு பேர் வந்து ஃபார்வர்ட் ஆய்லர் மெத்தட்னு பேர். இதுக்கு பேர் வந்து ஃபார்வர்ட் ஆய்லர் மெத்தட். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். ஓகே, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். நான் ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட். ஓகே, அப்படியே மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறேன், அப்படியே வந்து கால்குலேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இதில் மூவிங் ஃபார்வர்ட் அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இதை வந்து நான் மாற்றி எழுதுறேன். இது வந்து என்ன பண்ணேன்னா ஒய் ஆஃப் டிஐ ப்ளஸ் கச் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டிஐ ப்ளஸ் கச் இன்ட்டு எஃப் ஆஃப் இந்த இதில் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா மாற்றி எழுத போகிறேன். இது வந்து Ti+1 கமா Yi+1. ஓகே, அதாவது எப்படி எழுதுறேன்னா Yi+1 சாரி இது Ti ப்ளஸ் கச். ஓகே, இது Ti ப்ளஸ் கச். ஸோ இது எப்படி எழுதுனா Yi+1 ஈக்குவல் டு ஒய். ஸோ Yi+1ன்றது என்னன்னா அந்த Ti ப்ளஸ் கச்சில் உள்ளது. ஓகே, ஸோ Yi ப்ளஸ் கச் இன்ட்டு எஃப் ஆஃப் Ti+1 கமா Yi+1. ஓகே, ஸோ இதில் Yi+1ன்றது இந்த இதுதான் வந்து என்ன பண்ணேன் Yi+1 எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதுனா இதுக்கு பேர் வந்து பேக்வர்ட் ஆய்லர்னு பேர். ஏன்னா இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ளிசிட்டு. ஏன்னா இங்கேயும் Yi+1 இங்கே Yi+1 எனக்கு Yi தான் தெரியும், Yi+1 தெரியாது. ஸோ இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. ஸோ அப்போ இது வந்து இம்ப்ளிசிட் மெத்தட். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து மோர் கம்ப்யூட்டேஷன்ஸ் நமக்கு தேவை. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 மெத்தடில் எது வந்துட்டு நல்ல மெத்தட் அப்படின்றது மட்டும் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துலாம். அதை பார்த்துட்டு இந்த கிளாஸை நிப்பாட்டிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு இப்போ இருக்குது y' = -ky. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். y' = -ky. இந்த ப்ராப்ளத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக தெரியும். y'/y ஈக்குவல் டு ஓகே, அல்லது dy/y ஈக்குவல் டு -k dtன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டை இண்டிகேட் பண்ண என்னன்னா இது வந்து ln y ஈக்குவல் டு -k t ப்ளஸ் சின்னு வரப்போகுது. ஸோ y ஈக்குவல் டு e பவர் -kt ப்ளஸ் சின்னு வரப்போகுது. ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஆன்சர் நல்லா தெரிஞ்ச ப்ராப்ளம். ஓகே, e பவர் -kt
இன்ட்டு சம் இப்போ கண்டிஷன்ஸ் போட்டோம்னா அது தான் இருக்குது ஒய் நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் கேட்டின்னு இருப்பது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் என்னோட சொல்யூஷன் நமக்கு தெரியும். ஒய் ஈக்குவல் டு ஒய் நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் கேட்டின்னு தான் எனக்கு தெரியும். ஓகே, இது வந்து கே வந்து கிரேட்டர் தென் 0. சப்போஸ் உங்களோட ஒய் நாட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஒய் நாட்டும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து எப்போயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, வந்து நெகட்டிவ் வர்றது சான்ஸே கிடையாது. ஓகே, எப்போயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 மெத்தடை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 மெத்தட் அப்ளை பண்ணால் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணால் என்னென்னா ஒய்ஐ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஒய்ஐ மைனஸ் கச் இன்டூ எஃப் ஆஃப் டி கமா ஒய்ஐ. ஸோ எஃப் ஆஃப் டி கமா ஒய்ஐன்றது மைனஸ் கேஒய். ஓகே, ஸோ கேன்றது எனக்கு தெரியும். ஸோ அப்போ இது வெறும் கே இன்ட்டு ஒய்ஐ, ஏன்னா டிஐ அதில் எதுவுமே இல்லை. ஸோ மைனஸ் கே இன்ட்டு ஒய்ஐ. ஸோ அப்போ இது என்ன ஒய்ஐ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹெச்கே இன்ட்டு ஒய்ஐன்னு வரும். இது வந்து ஃபார்வர்ட் ஆய்லர். இது வந்து ஃபார்வர்ட் ஆய்லர் மெத்தட். பேக்வர்ட் ஆய்லரில் என்ன ஆகும் அப்படின்னா பேக்வர்ட் ஆய்லர் மெத்தடில் ஒய்ஐ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஒய்ஐ மைனஸ் ஹெச்கே இன்ட்டு ஒய்ஐ ப்ளஸ் 1. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்னா ஒய்ஐ ப்ளஸ் 1 ப்ளஸ் ஹெச்கே இன்ட்டு ஒய்ஐ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஒய்ஐ. ஸோ இது வந்து ஒய்ஐ ப்ளஸ் 1 காமனாக எடுத்துட்டோன்னா 1 ப்ளஸ் ஹெச்கே ஈக்குவல் டு ஒய்ஐ. ஓகே, ஒய்ஐ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஒய்ஐ பை 1 ப்ளஸ் ஹெச்கே. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது இதில் தான் இருக்குது. என்ன அப்படின்னா சப்போஸ் வந்து உங்கள் ஒய் நாட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, சப்போஸ் வந்து ஒய் நாட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, கே வந்து ஆல்ரெடி பாசிட்டிவாக இருக்குது, ஒய் நாட்டும் பாசிட்டிவ் கேவும் பாசிட்டிவ். ஓகே, நீங்கள் என்ன சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 1 மைனஸ் ஹெச்கே வந்துட்டு 1 மைனஸ் ஹெச்கே வந்துட்டு லெஸ் தேன் 0வாக எடுத்துட்டீங்க. 1 மைனஸ் ஹெச்கே லெஸ் தேன் 0னா என்ன அர்த்தம்னா 1 மைனஸ் ஹெச்கே லெஸ் தேன் 0னா என்ன அர்த்தம்னா 1 லெஸ் தேன் ஹெச்கே. ஓகே, அப்போ கட்சி எப்படி சூஸ் பண்ணீங்க? கட்சி வந்து கிரேட்டர் தென் 1/k எடுக்கிறீங்க. ஸோ கே வேல்யூ என்ன கொடுத்துருக்கீங்களோ அதோட ரிவர்ஸோட கட்சி வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? கிரேட்டர் தானே எடுக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? இது வந்துட்டு பாசிட்டிவ். ஓகே, ஸோ அப்போ ஒய்1 என்ன ஆகும்? ஒய்1 வந்துட்டு 1 மைனஸ் ஹெச்கே இன்ட்டு ஒய் நாட்னு வரும். ஒய் நாட் வந்து பாசிட்டிவ். ஓகே, கேவும் பாசிட்டிவ் தான். கட்சி வந்து கிரேட்டர் தென் 1/k. இது வந்து என்ன ஆயிரும்? ஒய்1 வந்து லெஸ் தென் 0 ஆயிரும். ஆனால் ஒரிஜினல் சொல்யூஷனில் எப்போயுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ இது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அடுத்து இது நெகட்டிவ் ஆகிட்டதுனால ஒய்2 வந்து என்னவாயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். அடுத்து ஒய்3 நெகட்டிவ் ஆயிரும். அப்போ ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினல் சொல்யூஷன் வந்து என்னவா இருக்குது? ஆசிலேட் ஆகாது, அது வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆனால் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிட்டே இருக்குது. ஆனால் இதில் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த ப்ராப்ளமே வராது. இந்த இதில் வந்துட்டு நீங்கள் கட்சிக்கே என்ன வேணால் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி வரவாது. ஸோ அப்போ இந்த மெத்தட் வந்து இன்ஸ்டேபிள், வேறஸ் இது வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள். அதாவது இந்த 1 மைனஸ் ஹெச்கே வந்து லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா வந்து இதாகாது. அப்போ அதோட கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா தான் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், இல்லாட்டி அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ இது வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள்னு பேர். அதே நேரத்தில் பேக்வர்ட் ஆய்லர் மெத்தட் வந்து அன்கண்டிஷனலி ஸ்டேபிள். என்ன ப்ராப்ளம் என்ன இது கொடுத்தாலும் சரி அதுக்கு வந்து அன்கண்டிஷனலி ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து இதில் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இம்ப்ளிசிட் மெத்தடு, ஸோ வந்து அன்கண்டிஷனலி ஸ்டேபிள். இது வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தட், இது வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள். ஸோ கண்டிஷன்ஸ் போட்டால் தான் வந்து ஸ்டேபிள் ஆகும். ஸோ இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.